பிரியமானவர்களே, உங்கள் மீது கர்த்தராகிய நான் அன்பாகவே இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எதை எடுத்தாலும் தடை, காரியம் வாய்ப்பது போல இருக்கிறது. ஆனால் தடைப்பட்டு நெஞ்சம் சோர்ந்து போன நிலையில் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? தடைகள் ஏன் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் வளர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் தடைகள் ஆசீர்வாதமாக மாறுவது நிச்சயம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வேத வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள். வேதாகம வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய விடுதலைக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உதவி புரியும் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். மீகா 2 அதிகாரம் 13 வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எழுதியிருக்கப்படியாக, ஆண்டவராகிய எனக்கு வல்லமையுடைய தேவன் என்று ஒரு பெயர் உண்டு. மேலும் கர்த்தராகிய எனக்கு வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி, நீதியின் தேவன், நம்பிக்கையின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர் என இப்படி எனக்கு நிறைய பெயர்களை வேத புத்தகத்துல நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாமே என்னுடைய சுபாவங்களையும் என்னுடைய குணங்களையும் நான் செய்கிற அற்புதங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று விசுவாசியுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஏராளமான தடை உள்ளது அல்லவா? வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணுனா தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல தடை, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா தடை, ஒரு இடத்த வாங்கலான்னு போனா எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கிறது, கடைசி நேரத்துல தடை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை, என்னுடைய பதவி உயர்வுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்கு தடை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடை, ஊழிய காரியத்துல தடை, தடை, தடை. இப்படி எதை எடுத்தாலும் தடை. காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகி போகிறது, நிறைவேற மாதிரி தெரியுது, தடை உண்டாக்கி விடுகிறது. இந்த மாதிரி பிரச்சனையோட, ஒரு துக்கத்தோட, ஒரு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர். நீங்க கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தடை, என் வாழ்க்கையில காரியம் தடைப்பட்டு நிக்குது அப்படின்ற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் தேவனாகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. இதுவரை காணப்பட்ட தடைகள் எல்லாம் மாறப்போகிறது. இதுவரை காணப்பட்ட தடைகள் எல்லாம் வாய்க்கப் போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இனி வாய்க்கப் போகிறது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய காரியம் வாய்க்கும், உன் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும், உம்முடைய தொழில் காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் நடந்து போவேன். நான் ஏன் முன்னால் போகிறேன் என்று என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்ததுண்டா? தடைகளையெல்லாம் மாற்றி உங்களுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிற ஒரு தேவன். என் மகனே, என் மகளே, முன்னேறி போக வழியே இல்ல, தடையாவே இருக்குது. இந்த மனிதர்கள் தடைப்படுத்துறாங்க. இந்த பொல்லாத பொறாமை கொண்ட மக்கள் தடையை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி தடைகளாக வந்து நிற்கிறது. எப்படி இதை தாண்டி போவது என்று நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நான் முன்னாலே நடந்து போவேன். நான் உங்கள் முன்னாடி நடக்கிறதுனால தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு வழி உண்டாக்குவேன் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் என்ன பண்ணுவது தடையாயிருக்கிறது என்று ஸ்தம்பித்து நின்றீர்கள். இன்றைக்கு கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னாடியிலே நடக்கப் போகிறேன். தடைகளை எல்லாம் உடைத்தெறிய போகிறேன். உங்களுக்காக வழியை உண்டாக்கப் போகிறேன். நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அதுதான் இன்னைக்கு நடக்கப் போகிறது. ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார் என்று விசுவாசியுங்கள். 2 விதங்களில் தடை வரும். ஒன்று ஆண்டவர் உண்டாக்குகிற தடை, இன்னொன்று சாத்தான் உண்டாக்குகிற தடை. இந்த 2ஐயுமே வேத புத்தகத்துல பார்க்க முடியும். உங்க குடும்பத்துல உங்க காரியம் ஏன் தடைப்படுகிறது? எல்லாமே சாத்தான் தான் தடைப்படுத்துகிறான் என்று எண்ணிவிடக் கூடாது. சில சமயங்களில் கர்த்தராகிய நான் தடை உண்டு பண்ணுவேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட தடை பண்ணுவேன். உன்னுடைய வியாபாரத்துல கூட ஒரு காரியத்தை தடை பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு இடத்தை வாங்குகிற காரியத்துல கூட தடைப்படுத்துவேன். ஊழிய காரியத்தில் கூட காரியத்தை தடைப்படுத்துவேன். அது கர்த்தரால் உண்டாகிற தடை. இன்னொன்று சாத்தான் கொண்டு வருகிற தடை. அவனும் தடைப்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கிடைக்க விடாதபடி செய்வான். இந்த 2 விதமான தடைகள் இருக்கிறது. இதுல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தடைக்கு என்ன காரணம், யார் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்ன செய்யணும், கர்த்தர் தடை செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், சாத்தான் தடை செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை அறிந்து கொண்டு சரியா செயல்பட்டால் இந்த தடையை கர்த்தராகிய நான் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய நான் உங்களுக்கு தடை செய்கிறேன் என்றால் இதை விடவும் மேன்மையான ஒன்றை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதைவிடவும் மேன்மையான வழியினை உங்களுக்கு திறந்து விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று தடையாக வந்து கொண்டே இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற காரியம் தேவ சித்தத்திற்காக உகந்தது அல்ல என்பதற்காக கர்த்தராகிய நான்
அதை தடை செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்று செய்து கொண்டிருந்த காரியத்திலே கர்த்தராகிய நான் தடையை உண்டு பண்ணுகிறேன் என்றால், உங்களை வைத்து வேறு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உண்டாக்குகிற தடை உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும் என்பதை விசுவாசியுங்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு தடை ஏற்படுத்த நீங்கள் இடம் கொடுங்கள். கர்த்தராகிய என் மீது நீங்கள் விசுவாசம் வைத்து, கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பீர்கள் என்று விசுவாசியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியத்திலே தடையை ஏற்படுத்தினால் அதைவிடவும் உங்களுக்கு உயர்ந்த ஆசீர்வாதத்தினை வைத்திருக்கிறேன் என்பது அர்த்தமாகும். கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பின்னால் நீங்கள் வரும்பொழுது கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தினால் அந்த தடைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என் ஜனமாகிய உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் சில சமயங்களில் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவேன், தடைகளை உண்டாக்குவேன். உங்களுடைய படிப்பு காரியத்திலே இருக்கலாம், உங்களுடைய வியாபார காரியத்திலே, உங்களுடைய திருமண காரியத்திலே சில சமயங்களில் கர்த்தராகிய நான் தடைகளை ஏற்படுத்துவேன். ஏனென்றால் இதைவிடவும் உயர்ந்த காரியத்தினை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தராகிய நான் அதை தடை செய்வேன். உங்களுக்கு உண்டாயிருக்கிற தடை கர்த்தரால் உண்டான தடையா என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள். என் மகளே, என் மகனே, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் நடந்து செல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்ப காரியத்திலே தடைகள், வியாபார காரியத்திலே தடைகள், பிள்ளைகள் காரியத்திலே தடைகள். இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கு, வாசல் வரைக்கும் வந்து தடைப்பட்டு நிற்கிறது. இதுக்கு மேல முன்னாள் போக முடியலை, என்ன செய்யறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் தடைகளை மாற்றிக் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். இன்றே தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் நான். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நான். இந்த நாளில் உங்களோடு பேசுகிறேன். என் மகனே, என் மகளே, நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். வழி இல்லாத இடத்தில் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன். நீ பயப்படாதே என்று கர்த்தராகிய நான் உங்களோடு பேசுகிறேன். என் ஜனமாகிய உங்களுடைய தடைகளை மாற்ற சிலுவையிலே என்னை பலியாய் கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை நினைத்து என்னை நோக்கி ஜெபியுங்கள். கண்களை மூடுங்கள். உன் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது? வேலையில் தடை, குடும்பத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் தடை, திருமண தடை, வீடு கட்டுவது தடை, பிசினஸ் தடை, இந்த வழக்கு காரிய முடியாதபடி தடை. தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீர். நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர். தேவனே, இன்று ஒரு அற்புதம் நடந்து ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்புக் கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் இன்றே எங்களை விட்டு விலகி போவதாக. குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தப்படுகிற சத்ருவின் தடை இன்றே எங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் நீங்க வேண்டும் என்று என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்து உங்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.